நான்மணிக்கடிகை 4 மணிக்கு என்னங்க பண்ணுவாங்க, விளக்கு வைப்பாங்க இல்லையா? ஸோ எதுக்கு விளக்காகுது அப்படின்னு சொல்கிறது தான் நான்மணிக்கடிகை. ஸோ எது விளக்கு எதுக்கு அப்படின்னு சொல்கிறது வந்து நான்மணிக்கடிகையினோட பாடல்னு சொல்லி இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கடிகை அப்படின்னா என்னங்க, அணிகலன்னு சொல்லி இதில் பொருள். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா கடிகை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கடிக்கிறதுன்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. ஸோ எது கடிக்கும், நாகந்தான் கடிக்கும். ஸோ கடிகை வந்துட்டு நான்மணிக்கடிகைன்னு வந்துச்சுன்னா விளம்பி நாகனார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மனைக்கு விளக்கம் மடவார். அதாவது வீட்டுக்கு குடும்பத்துக்கு என்ன விளக்கு போன்றது எது அப்படின்னா மடவார் அப்படின்னா வந்துட்டு பெண்கள்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா? பெண்கள் வந்துட்டு அதாவது மனைக்கு விளக்கம் போன்றவர்கள் விளக்கு போன்றவர்கள் பெண்கள். பெண்கள் அவங்களுக்கு வந்துட்டு விளக்கு போன்றவர்கள் வந்துட்டு அவங்களோட புதல்வர்கள், தகைசால்னா பண்பில் சிறந்த புதல்வர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? மனக்கினிய அவங்களோட மனதுக்குரிய காதல் புலவர்களுக்கு, அதாவது அன்புக்குரிய புலவர்களுக்கு எது விளக்கு அப்படின்னா கல்விதான் விளக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. கல்விக்கு விளக்காவது எதுன்னா என்னவென்றால் புகழ்சால்னா புகழ் சிறந்த உணர்வு, புகழ் பெற்ற உணர்வு அப்படின்னா நல்லெண்ணன்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா? ஸோ மனைக்கு அதாவது வீட்டுக்கு விளக்கு வந்துட்டு பெண்கள். பெண்களுக்கு விளக்காவது யார்? அவங்களோட புதல்வர்கள். அவங்களோட புதல்வர்களுக்கு யார் விளக்காவது? கல்வி. கல்விக்கு என்னென்னா அவங்களுடைய நல்லெண்ணங்கள் தான் விளக்காகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ 4 மணிக்கு விளக்கு வைப்பாங்க அப்படிங்கிறத வச்சுட்டு விளக்கம் பற்றி சொல்கிறது பார்த்திங்கன்னா நான்மணிக்கடிகைன்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. சொல்லும் பொருளும் பார்த்தீங்க அப்படின்னா மடவார் அப்படின்னா பெண்கள். ஓகேங்களா? மடவார் அப்படின்னா பெண்கள். தகைசால் அப்படின்னா பண்பில் சிறந்த புலவர்கள் தான் அவங்களுக்கு விளக்குன்னு சொல்கிறாங்க. மணக்கினிய, அந்த மணக்கினிய காதல் புலவர்களுக்கு எது விளக்குன்னா கல்வின்னு சொல்கிறாங்க. மனத்துக்கினியன்னு சொல்லிட்டு. காதல் புலவர்னா அன்பின் மக்கள். ஓதின் அப்படின்னு சொன்னோம்னா எதுவென்று சொல்லும் போது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? புகழ்சால் அப்படின்னா புகழை தரும். புகழ்சால் அப்படின்னா புகழ்வை தரும். உணர்வு அப்படிங்கிறது இங்கே நல்லெண்ணம். ஓகேங்களா? உணர்வு அப்படிங்கிறது இங்கே நல்லெண்ணம். இது கேட்குறக்கு சான்ஸ் இருக்குது. உணர்வு அப்படின்றது இங்கே நல்லெண்ணம். ஆசிரியர் குறிப்பு பார்த்தீங்க அப்படின்னா என்னங்க, நான்மணிக்கடிகைனாவே கடிக்கிறது எது? நாகனார். ஸோ நூல் ஆசிரியரின் பெயர் விளம்பி நாகனார். விளம்பிங்கிறது ஊர் பெயருங்க. இதில் நிறைய பேருக்கு இது குடிப்பெயர் அப்படி இப்படின்னு சொல்லி நிறையா இருக்குது. ஆனால் இங்கே விளம்பிங்கிறது ஊர் பெயர். இது கேட்பாங்க, விளம்பிங்கிறது என்ன பெயர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா? நாகனாருங்கிறது தான் அவரோட இயற்பெயர். ஓகேங்களா? நான்மணிக்கடிகை பார்த்தீங்க அப்படின்னா 17 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. இது 17 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. கடிகை என்றால் அணிகலன் அப்படின்னு சொல்லி பொருள். 4 மணிகள். நான்மணிக்கடிகை அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா 4 மணிகள் கொண்ட அணிகலன். 4 மணிகளை கொண்ட மணி கடிகை அப்படின்னு 4 மணிகளை கொண்ட அணிகலன் அப்படின்னு சொல்லி பொருள். இது ஒவ்வொரு பாட்டும் 4 அறக்கருத்துக்களை கூறுது. அதனால் இது நான்மணிக்கடிகை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதில் பெரும்பாலும் அறநூல்கள் தான். 17 கீழ்கணக்கு நூலில் பெரும்பாலும் அறநூல்கள் தான். 11 அறநூல்கள் இருக்குது. ஓகேங்களா? மடவார் அப்படின்னா பெண்கள். மணக்கினிய அப்படின்னா மனத்திற்கு இனிய. உணர்வு அப்படின்னா நல்லெண்ணம். நான்மணிக்கடிகை 17 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. நான்மணிக்கடிகை நூலின் ஆசிரியர் விளம்பி நாகனார். மனைக்கு விளக்கம் மடவார். அன்புமிக்க புதல்வர்களுக்கு விளக்கு பார்த்தீங்கன்னா கல்விதான் விளக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? கடிகை என்பதன் பொருள் என்னங்க, அணிகலன் அப்படின்னு சொல்லி பொருள். விளம்பி என்பது அவரோட ஊர் பெயர். ஓகேங்களா? ஆறாரோ ஆரீரரோ அப்படின்னு சொன்ன உடனே பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா இது ஒரு தாலாட்டு பாடல் ஞாபகத்துக்கு வருது. தாலாட்டு பாடல் ஒரு வகையான நாட்டுப்புற பாடல். ஓகேங்களா? இப்போ என்னன்னா தாலாட்டு பாடல், தாள் அப்படின்னா நாக்கு, ஆட்டுப்பாடல் அப்படின்னா நாக்கை ஆட்டி பாடுறதுனால இதுக்கு தாலாட்டு பாடல் அப்படின்னு சொல்லி பேர் வந்துச்சு. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா குழந்தையை தொட்டிலிடும்போது தாய் பாடும் பாட்டு தாங்க தாலாட்டு பாடல். ஸோ குழந்தைகளை தொட்டிலிடும்போது தாய் பாடும் பாட்டுக்கு பேர் என்னங்க, தாலாட்டு பாடு. இந்த தாலாட்டு பாடல் எல்லாத்துக்கும் தெரியுது. இது புத்தகத்துலேயும் எழுதலை. இது எப்படி தெரியுது அப்படின்னா ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பாடுறதை கேட்டு மற்றவங்க மனதில் பதிந்ததை கொண்டு மற்றவங்க பாடுறது. ஓகேங்களா? இது தாளில் எழுதப்படாத பாடல்கள் நாட்டுப்புற பாடல்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? தாளில் எழுதப்படாத பாடல்கள் நாட்டுப்புற பாடல்னு சொல்கிறாங்க. எழுத்து வழியாக வராமல் வாய் வழியாகவே பரவின்ற பாட்டு. எதுவுமே எழுத்து வழியாக ஒரு புத்தகமாக எழுதி வைக்கலிங்க. வாய் வழியாக பாடுற பாட்டு தான் நாட்டுப்புற பாடல்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி எழுதப்படாத எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கதைகளும் இருக்குது. அதுக்கு வாய்மொழி இலக்கியம் சொல்கிறாங்க. ஸோ வாய் வழியாக பாடக்கூடிய பாடல்கள் பார்த்திங்கன்னா நாட்டுப்புற பாட்டுன்றாங்க.
எழுதப்படாத எல்லாருக்கும் தெரிந்த கதைகள் பார்த்திங்கன்னா வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரம்ப காலத்தில் இது கிராமிய பாடல் அப்படின்னு தாங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் கிராமத்தில் மட்டும்தான் இந்த பாடல் பாடுறாங்களா? இல்லை, நகரங்களையும் பாடுறாங்க. சென்னையில் பார்த்தீங்கன்னா கானா பாடல் பாடுறாங்க இல்லைங்களா? சென்னையில் எந்த பாட்டுங்க? கானா பாடல் பார்த்துறீங்களா? அந்த கானா பாடல் கூட நாட்டுப்புற பாடல் தான் சொல்கிறாங்க. கடலுக்கு செல்லும்போது மீன் பிடிக்கும் மீனவர்கள் பாடும் பாட்டும் ஒரு நாட்டுப்புற பாடல் தான் சொல்கிறாங்க. இங்கே ஒரு நாட்டுப்புற பாடல் கொடுத்துருக்காங்க. கொழுக்குட்டை கொழுக்குட்டை ஏன் வேகலை, அடுப்பு எரியில நான் வேகலை, அடுப்பே அடுப்பே ஏன் எரியில, மழை பெய்யுது நான் எரியில, மழையே மழையே ஏன் பெய்த, புல்லு வளர நான் பெய்தேன், புல்லே புல்லே ஏன் வளர்ந்த, மாடு தின்ன நான் வளர்ந்தேன், மாடே மாடே ஏன் தின்றாய், மாட்டுக்காரன் அவிழ்த்து விட்டான் நான் தின்றேன், மாட்டுக்கார ஏன் அவிழ்த்துட்ட, குழந்தை எழுது நான் அவிழ்த்துட்டேன், குழந்தை ஏன் அழுத, எறும்பு கடிச்சது நான் அழுத, எறும்பை ஏன் கிடைச்ச, என் பொட்டில் கால் வச்சா நான் சும்மா இருப்பேனா. ஆக்சுவலாக இது நானும் என் சின்ன வயசில் பாடின பாட்டுங்க. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குது. ஆனால் இது வாய்மொழி இலக்கியங்களாக அதாவது இதை வந்துட்டு புத்தகத்தில் எழுதி வைக்கல. ஆனால் ஒரு பாட அது வந்துட்டு பரவி இருக்குது. ஓகேங்களா? இது குழந்தைகள் விளையாடும் போது பாடின பாடல்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த பாடலை யாரும் எழுதி வைக்கல. ஒருத்தவங்க பாடுறதை வச்சுட்டு மக்கள் பாடிக்கிறாங்க. ஆனால் எல்லாருமே ஒரே மாதிரி பாடுறதில்ல. பாடும்போது சிலதை ஆட் பண்ணி பாடுறாங்க. ஓகேங்களா? ஏதாவது இதை ஒருத்தங்க பாடும்போது அவங்களுக்கு மனப்பாடம் பண்ணி தானும் பாடணும்னு சொல்லும்போது இது பாடுதுன்னு சொல்கிறாங்க. குழந்தைகள் கொஞ்சம் வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது தாலாட்டு பாடல் தானாகவே வருதுன்னு சொல்கிறாங்க. இறந்தவர்களை பார்த்ததும் அழுகை விடும், அத்துடன் துயரப்பாடலாக ஒப்பாரி பாடலும் வந்துடுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த பாடல் எங்கேயோ ஒருத்தருங்க பாடினதை கேட்டு சில வரிகளை மனப்பாடம் பண்ணி மற்றவங்க பாடினாங்க. ஆனால் ஒருவர் பாடுவது போல் மற்றவர்கள் இல்லை. ஒருத்தவங்க சில பேர் வடிவங்களை சேர்த்துப்பாங்க, பாடுவாங்க. சில பாடுறது பார்த்தீங்க அப்படின்னா இசை வேறு மாதிரி பாடுவாங்க. ஓகேங்களா? நாட்டுப்புற பாடல்கள் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவா பிரிக்கிறாங்கன்னா 7ஆக பிரிக்கிறாங்க. தாலாட்டு பாடல், விளையாட்டு பாடல், தொழிற்பாடல், சடங்கு பாடல், கொண்டாட பாடல், வழிபாட்டு பாடல், ஒப்பாரி பாடல்னு சொல்லிட்டு 7ஆக பிரிக்கிறாங்க. தாலாட்டு பாடல் அப்படிங்கிறது குழந்தைகளை தொட்டிலிட்டு பாடும்போது பாடுற பாட்டு தான் தாலாட்டு பாடல். விளையாட்டு பாடல்ங்கிறது குழந்தைகள் விளையாடும் போது பாடுற பாட்டு தான் விளையாட்டு பாடல். தொழில் பாடல்ங்கிறது களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக வேலை செய்வோர் பாடுற பாட்டு தான் தொழில் பாட்டு. சடங்கு பாட்டு, கொண்டாட பாட்டுங்கிறது திருமணம் மற்ற நிகழ்வுகளை பாடுற பாட்டு தான் சடங்கு கொண்டாட்ட பாடல்கள். வழிபாட்டு பாடல்ங்கிறது கடவுளை நினைச்சு பாடுற பாடல்கள் வழிபாட்டு பாடல். ஒப்பாரி பாடல்ங்கிறது இறந்தவர்களுக்காக பாடப்படும் பாடல்கள். பார்த்தீங்கன்னா ஒப்பாரி பாடல். இப்படி 7 வகையாக பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ என்னென்னா ஒரு பாட்டு கொடுத்துருக்குறாங்க. இது என்னென்னா ஒரு தாய்மார் தன் குழந்தைய தன் மாமா இதில் மாமாவோட பெருமையை சொல்லி அந்த குழந்தைய தாளாட்டு பாடி தூங்க வைக்கிறதுக்காக ஒரு பாட்டு பாடுறாங்க. கொழும்புல கூடாரம் உங்க மாமா, கொத்தமல்லி வியாபாரம். அவங்க கூடாரம் அமைச்சு கொத்தமல்லி வியாபாரம் பண்ணுறாங்க. கொத்தமல்லியை விற்றுட்டு உங்கள் மாமா கொலுசு பண்ணி உனக்கு கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லி மாமா சீதனமாக உனக்கு கொண்டு வர்றாரு. மதுரையில் கூடாரம் உங்கள் மாமா மல்லிகைப்பூ வியாபாரம் மதுரையில் பண்ணுறாரு. மல்லிகைப்பூ எடுத்து மாலை பண்ணி வருவாராம்னு சொல்லிட்டு மோனை எதுகையில் அழகாக பாடல் அமைச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? இவ்வாறு தாலாட்டுக்கு தாய்மார்கள் தன் அண்ணன் தம்பிகளோட பெருமையை பாடுவது வழக்கம். அதுவும் இல்லாமல் தன் குழந்தையினோட விளையாட சொல்லி ஒரு தாய் பாடுறது பார்த்தீங்கன்னா சாஞ்சாடம்மா சாஞ்சாடு, சாஞ்ச கிளியே சாஞ்சாடு, குத்து விளக்கே சாஞ்சாடு, கோயில் புறாவே சாஞ்சாடு, மானை மயிலே சாய்ந்தாடுன்னு சொல்லிட்டு மாடப்புறாவே சாஞ்சாடுன்னு சொல்லிட்டு குழந்தைய சாய்ந்தாட சொல்லும் ஒரு விளையாட்டு பாடல் தான் இதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு விளையாட்டு பாடல். அடுத்தது பார்த்தீங்கன்னா வெள்ளிப்பிடி அருவா. அதுலேயே அருவான்னு வைக்கிறது வச்சுட்டு இது ஒரு அறுவழி பாடல்னு கண்டுபிடிச்சிடலாம். வெள்ளிப்பிடி அருவா, ஏ விடலை பிள்ளை கையருவா, சொல்லி பிடிச்சருவா, சொல்லியடி சருவா, இப்போ சுழற்றுதடி நெல் கதிரேன்னு சொல்லிட்டு அறுவடை செய்யும்போது பாடுற பாட்டுகள். ஓகேங்களா? துணி துவைக்கும் போது எப்படி பாடியிருக்காங்கன்னு பாருங்கள். சோ அழுக்கு துணியே, சோ துவைச்சு, சோ இறுக்கி பிழிஞ்சு, சோ காயப்போடு, சோ என்று எல்லாரும் ஒரே மாதிரி பாடுறது இல்லைங்க. ஒவ்வொருத்தரும் தன்னோட இசைக்கு தகுந்த மாதிரி பாடுறாங்க. ஓகேங்களா? என்று வேலையின் போது கலப்பு தெரியாமல் இருக்க பாடுகிறார்கள். ஒவ்வொரு தொழில் செய்வோரும் தனித்தனி பாட்டு உண்டு. ஓகேங்களா? ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொருத்தர். மீன் பிடிக்க போகும்போது நம்ம கூட விரிகடலே என்னது மின்மீன், அது விடிவெள்ளி விளக்கு ஐலசா அப்படின்னு சொல்லி பார்த்தோங்க இல்லையா? அது கூட ஒரு நாட்டுப்புற பாடல் தாங்க. ஓகேங்க? நாட்டுப்புற பாடல் விழிப்புணர்வு பாடலும் இருக்குது. ஊரான் தோட்டத்தில் ஒருத்தன் போட்டான் வெள்ளரிக்காய், ஒருத்தன் தோட்டத்தில் வெள்ளரிக்காய் போட்டான், அவனுக்கு என்ன காசுக்கு விற்க சொல்லின்னு இது ஆர்டர் போடுறது வெள்ளைக்காரனாக இருக்கிறான்னு சொல்லிட்டு விடுதலை போராட்டத்து காலத்தில் அந்த விழிப்புணர்வுக்கான பாடல்களும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா?
அடுத்தது பார்த்தீங்கன்னா கோடிட்டு எடுத்து நெற்ப குழந்தையை தொட்டிலிட்டு தாய்ப்பாடும் பாட்டு தாலாட்டு பாடுங்க. ஏட்டில் எழுதப்படாத பாடல்கள் தான் நாட்டுப்புற பாடல் எனப்படுகிறது. வாய்மொழியாக பரவும் நாட்டுப்புற பாடல்களையும் கதைகளையும் வாய்மொழி இலக்கியங்கள்னு சொல்கிறாங்க. களைப்பு நீங்க வேலை செய்வோர் பாடுவது தொழில் பாடல்கள். ஓகேங்க. சென்னை போன்ற பெருநகர்கள் மக்கள் பாடும் கானா பாடல் கூட ஒரு நாட்டுப்புற பாடல் தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா. சாமி கும்பிடுவோர் பாடும் பாடல் வழிபாட்டு பாடல். ஓகேங்களா. வீரச்சிறுவன் அப்படிங்கிற ஒரு கதை கொடுத்துருக்காங்க. இது ஜானகி மணாளன் அப்படிங்கிறவரோட அறிவை வளர்க்கும் அற்புத கதைகள் அப்படிங்கிறதுலேருந்து எடுத்திருக்குது. இது கேட்குற சான்ஸ் இருக்குங்க. வீரச்சிறுவன் எந்த நூல்லேருந்து எடுக்கப்பட்டதுன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அறிவை வளர்க்கும் அற்புத கதைகள் அப்படிங்கிறதுலேருந்து எடுக்கப்பட்டது. இது என்னன்னா, இது நடந்த நிகழ்வு என்னன்னா, கொல்கத்தா அப்படிங்கிற நகரத்தில் நடந்திருக்குது. எல்லாரும் மக்கள் இல்லாத கூட்டத்தை விலைக்கு ஒரு வண்டி வேகமாக ஓடிட்டு இருக்குது. அதில் ஒரு பெண்மணியும் ஒரு குழந்தைகளும் பார்த்தீங்க அப்படின்னா அதில் உட்காந்துட்ருக்குறாங்க. ஓகேங்களா. ஒரு பெண்மணியும் ஒரு குழந்தையும் உட்காந்துட்ருக்குறாங்க. அப்போ திடீர்னு கட்டுப்பாட்டிலேருந்து அந்த வண்டிக்காரனையும் தூக்கி போட்டு வண்டி போகுது. யாருமே பார்த்தீங்கன்னா நகர்ந்துக்கிறதா பார்க்குறாங்க. யாரும் அந்த பெண்மணியும் அந்த குழந்தையும் காப்பாற்றுற மாதிரி இல்லை. காப்பாற்றுங்க அந்த குழந்தைய அந்த தாய் கத்துறப்ப அவங்கள காப்பாற்றணுன்னு ஒரு சிறுவன் 15 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுவன் ஏறி இப்போ பார்க்குறான். அப்போ குதிரை தள்ளி விடுது. திரும்ப ஏறுறான். அந்த குதிரை தள்ளி விடுது. அவன் முயற்சி மூலமாக ரத்தம் கசிஞ்சாலும் பரவாயில்லன்ட்டு மீண்டும் ஏறி அந்த வண்டியை தன்னோட அந்த குதிரையை தன்னோட கட்டுப்பாட்டில் கொண்டு ஒரு ஓரமாக நிறுத்துறான். அந்த பெண்மணி இறங்கிடுறாங்க. அப்போ எல்லாரும் சூழ்ந்து அந்த பையனை ரொம்ப மன உறுதி ரொம்ப பாராட்டுறாங்க. ஆனால் அந்த பையன் புகழ்மொழிக்கு மயங்காமல் கண்டுக்காமல் புழுதி தட்டி விட்டு அவன் எந்த வழியில் போகணுமோ அந்த வழியில் போனான். அந்த சிறுவன் யார் அப்படின்னா நரேந்திர தத் அப்படிங்கிறவர். அதான் இப்போ சுவாமி விவேகானந்தர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் புகழப்படக்கூடிய ஒரு மனிதன். ஓகேங்களா. இது எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா ஜானகி மணாளன் அறிவை வளர்க்கும் அற்புத கதைகள். ஸோ வீரச்சிறுவன் அப்படிங்கிற தலைப்பு எங்கேருந்து எடுத்ததுங்க? ஜானகி மணாளனோட அறிவை வளர்க்கும் அற்புத கதைகள் அப்படிங்கிற தலைப்புலேருந்து எடுத்தது. ஓகேங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பழமொழி சொல்லியிருக்காங்க. பழமொழின்னா சொலவடைகள் அப்படின்னு மக்களை சொல்வார்கள். ஓகேங்களா. இது கோழியை கொட்டை ஆணம் காய்ச்சுவாங்க. ஆணம் அப்படிங்கிறது இங்கே குழம்பு. அளக்கிற நாளைக்கு அகவிலை தெரியுமா? நாளி அப்படின்னா அளக்கிற படி, தானியங்களை அடக்கும் படிக்கு நாளின்னு சொல்லுவாங்க. அகவிலை அப்படின்னா தானிய விலைன்னு சொல்கிறாங்க. திறந்த வீட்டுக்கோளுக்கு திறவுகோல் எதற்கு? திறவுகோல் அப்படின்னா சாவி எதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இது அந்த காலத்தில் வழங்கி வந்தது, இப்போ இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பயிற்சி பார்த்திங்கன்னா பாடலை கூட்டல் சொன்னேன் அப்படின்னா பாடலை சொன்னேன். கடவுளை கூட்டல் கண்டேன், கடவுளை கண்டேன். பழத்தை கூட்டல் தின்றேன், பழத்தை தின்றேன். கண்ணனுக்கு கூட்டல் கொடுத்தேன், கண்ணனுக்கு கொடுத்தேன். மதுரைக்கு கூட்டல் மதுரைக்கு செல்வோம். ஸோ இதில் ஒற்றுக்களை விட்டு விட்டு எழுதுறதுனால ஒற்றுக்கள்னா இதில் எந்தரீங்க வரும்? கிணறில் இந்த ரீ வரும் கிணறிலுக்கு. சுவரிலுக்கு இந்த ரீ தான் வரும். சுவற்றில் வராது, சுவரில் தான் வரும். வயிறு அப்படின்னு சொல்லி வயிறு பசிக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேங்க. மல்லிகை மனம் வீசியது மயங்கொலி. இது மயங்கொலி பிழை. மனம் வீசியது. பூமியை வலம் வருவேன். இப்போ புலி பதுங்கி பாயும். முகத்தில் புன்முறுவல் வேண்டும், நாய் வால் நிமிராதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. தமிழ் சொற்கள் எத்தனை வகைப்படுங்க? தமிழ் சொற்கள் 4 வகைப்படும். அதாவது இலக்கணம் தமிழ் இலக்கணம் பார்த்திங்கன்னா 5 வகைப்படும் சொல்லி பார்த்தோம். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணின்னு சொல்லிட்டு எழுத்து பார்த்தா அடுத்து சொல்லில் பார்த்திங்கன்னா தமிழ் சொல்லுன்னு பார்த்திங்கன்னா 4 வகையிடும். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உயிர்ச்சொல். பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல், வினையை குறிக்கும் சொல் வினைச்சொல். பெயர்க்கும் வினைக்கும் இடையில் பொருள் தராதது தனித்து இயங்காது இடைச்சொல். அதாவது மிகைப்படுத்தி பெயர்ச்சொல்லையும் வினைச்சொல்லையும் மிகைப்படுத்தி கூறுவது உரிச்சொல். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்ன அப்படின்னா ரொம்ப முதன்மையானதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு சென்டென்ஸ் அமையணும் அப்படின்னா பெயர்ச்சொல் வினைச்சொல் இருந்தாவே சென்டென்ஸ் அமைஞ்சிடும். ஸோ அது 2 இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா. கல்விக்கு அதாவது உரிய விடையை அந்த கல்விக்கு விளக்காவது எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. கல்விக்கு இலக்காவது அதோட நல்லெண்ணம். ஸோ உணர்வு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இங்கே நல்லெண்ணம் தாங்க. குழந்தையை தொற்றிலிட தாய்ப்பாடும் பாட்டு தாலாட்டு பாடம்னு சொல்கிறாங்க. குழந்தையை அடக்கிய வீரச்சிறுவன் நரேந்திர தத் என்கின்ற விவேகானந்தர். குழந்தைகளுக்கு பாடுவது தாலாட்டு பாடல். ஓகேங்களா. எழுதப்படாத பாடல்களை வாய்மொழி இலக்கியம் நாட்டுப்புற பாடல்னு சொல்லுவாங்க. எழுதப்படாத கதைகளை தான் வாய்மொழி இலக்கியம்னு சொல்லுவாங்க. தமிழ் சொற்கள் 4 வகைப்படும். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல்னு சொல்லி 4 வகைப்படும். மல்லிகை மனம் வீசியது 3 சொல்லினா. பூமியை வலம் வருவேன் 2 சொல்லி. ஓகேங்க.
நான்மணிக்கடிகை கடிக்கிறது எதுங்க? நாகம். ஸோ விளம்பி நாகனா திருக்குறள், திருவள்ளுவர். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயங்க. ஓகேங்களா? இது பாருங்கள், ஒரு பாரதியோட பாடல் கொடுத்துருக்காங்க. ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை, ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை, சாதியில் இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லையே. ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை, சாதியில் இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லையே. இது பாரதியார் இது பண்ண பாடல். இதை மேற்கோள் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது.